வெளியே எங்கே போனாலும் இதை பார்த்து நான் கேட்குறேன். அப்போ நான் என்ன செய்யறேன்? என் பிள்ளையோட நான் எப்படி வெளியே எடுக்க போறேன்? என் பிள்ளையோட எதிர்காலத்தை என்ன ஆகுறேன்? பிள்ளைகளுக்கு இது கொடுத்து நானும் என்ன சரி பிடிச்சிட்டு மௌத்தா இருக்கு. வேற ரெண்டுமே எனக்கு செய்யறதுக்கு வழி இல்லை. இப்ப அந்த ரெண்டை தான் எனக்கு செய்ய வைக்கிறேன். இப்ப இந்த வீடியோ சொல்லி எடுத்து போட்டு ஒன்றும் செய்யல. ஆசிஃப் அஸ்லம் நீங்க சொல்லலையா வீடியோ எடுத்து போட சொல்லி? எனக்கு போன ஆசைப்படுறது இல்லையா? கதைக்கு போகவே கட் பண்ற தண்ணி பிஸி ஆகிக்கிறேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் போலீஸுக்கு போங்க. போயிட்டு இதை இவங்களை கொண்டு போய்ட்டு மத்தான போலீஸில் விடுங்க. மத்தான போலீஸில் விடுங்க. நான் ஓசிக்கு சொல்கிறேன். அதை இவங்களை என்ஃபிஏ போட சொல்லுங்கள். என்ஃபிஏ போட்டு இப்படி ஆக்களை ஏமாற்றி இவரை சல்லியெல்லாம் சம்பாதிக்கிறாருன்ட்டு எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொருத்தோட வீடியோ எடுத்து இப்படி ஏமாத்துறாருன்ட்டு இவங்களுக்கு நீங்கள் ஆனால் உண்மையை பேசணும், போய் பேசவாங்க. எந்தமா நீங்கள் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் சொல்லிவிட்டு நாங்கள் உங்களுக்காக வேண்டி நாங்கள் உண்மைக்காக வேண்டி நாங்கள் பேசுகிறோம். ஆனால் நீங்கள் வந்து நடிச்சிங்கன்னா போய் பேசுனீங்கன்னா அது பாவம். இல்லை எங்கே கூப்பிட்டு வரல, இது நேர்மைக்கு வாரோம். நாங்கள் நேர்மைக்கு வாரோம். இல்லை இப்படியான ஆக்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்கல. எந்த சமுதாயத்தில் சமுதாயத்துல இப்படியான ஆக்களுக்கு எங்களுக்கு இடம் கொடுக்கலாம். ஏன்னா எங்கட மக்களும் தெரிஞ்சு கொள்ளணும். உதவி செய்யறது அவங்க வந்து அல்லாஹ் சொல்லிக்கிறான், வலது கையால கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அதுக்காக வேண்டி இப்படி ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் போட்டுக்கொண்டு தான் தானம் செய்யறேன் தர்மம் செய்யறேன்னு சொல்லவங்களுக்கு போட்டு தான் எங்களோட ஆக்கள் கேம் ஆடுறாங்க. எங்களோட ஆக்களுக்கிட்டே நாங்கள் கேட்குறோம், தயவு செய்து நீங்கள் இப்படி சந்தையில் போட கொடுக்காதீங்க. அவங்களுக்கு கொடுக்கறத விட அந்தந்த ஆக்களுக்கு தேடி போயிட்டு கொடுக்கறது தான் நல்ல. எங்களை மக்களும் செய்கிறது நிறைய பிள்ளை. ஏன் அவங்களுக்கு சோறு ஆக்கி கொடுக்கணும் தானே, அவங்களோட வீட்டில் ஆக்கி கொடுக்கணும், கடையில் 100 பார்சலை வாங்கி கொடுக்கணும். அவங்களோட கையால் கொடுத்தா அது அவங்களுக்கு தான் நன்மை. இப்படியான ஏமாத்திரக்கார கூட்டம் இப்போ 2-3 கூட்டம், இப்போ மாளிகாத்துலேயும் ஒரு கூட்டம் இங்கே எல்லாரும் வந்து இப்படி சல்லியா கலெக்ஷன் பண்ணி தான் இப்படி ஏமாத்துறாங்க. அதுக்கு அந்த அந்த இதுக்கு அல்லாஹ்க்கு பதில் கொடுக்கணும். நீங்க ரெண்டு போட்டுப்பாங்க, ஏடிஎம் கார்டு தர, ஏடிஎம் நம்பரை தர, நீங்க யாருனாலும் போயிட்டு ஏடிஎம் மெஷின்ல போட்டு பாருங்க காசு வந்திருக்கான்றது. நான் நேத்து பார்த்தேன், எனக்கு 1 ரூபா காசு வந்தில்லை. நான் இப்படி சொல்றத நான் தாரேன், நீங்கள் போட்டு பாருங்க, ஏடிஎம் நம்பரத்துல இருந்து தாரு வந்திக்காட்டு பாருங்க. அவளுக்கு நான் சொல்றேன், என்ன போய் சொல்ல வந்துருந்தா நான் ஏன் போய் சொல்லணும், ஏன் இப்படி வரணும், ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், அப்படி வந்திருந்தா எனக்கு அப்படி தந்தி இருந்தேன்டா. இது யார் இருந்தாலும் அனுப்பி நீங்க பாருங்க. அது நான் கார்டு ஆனா இதுல உண்மையா நீங்க உண்மையா பேசினா தான் உங்களுக்கு நாங்க உதவி செய்யலாம். ஏன்னா இது ஆனா இது நீங்க போய் பேசி உணர்த்த சொல்லி வந்து எங்கள்கிட்ட வந்து பேசினா அது பிள்ளை புள்ளல் மேல சத்தியம் அல்லாஹ் சத்தியமா குர்ஆன்ல நான் கையடி சத்தியம் பண்ண சொல்லி என்ன யாரும் இங்க அனுப்ப இல்லை. நேற்று இந்த தாத்தத்தை கண்டு என்னோட கயச்சிருந்தால தான் எனக்கு தெரியும், எல்லாத்தையும் இல்லாட்டி எனக்கு தெரியா உண்டுமே. அதனால நான் சொல்றேன்னா குர்ஆன்ல சத்தியம் பண்ணுவேன். நான் இதை பார்த்து யாருமே எனக்கு சொல்லையும் இல்லை கொள்ளையும் இல்லை, யாருமே அனுப்பவும் இல்லை. இது எனக்கு புள்ளைகள் மேல சத்தியமா நான் சொல்றேன். 4 பிள்ளைக்கு 4 பிள்ளை மேல சத்தியம், நோயாளி பிள்ளை மேல சத்தியமா சொல்றேன். நான் எனக்கு யாருமே இங்க போறதுக்கு சொல்ல இல்லை. இந்த தாத்தா நேத்துக்கு வந்து கழிச்சிட்டு இப்படி சொல்லிக்கிறதுன்னு இப்படி வீடியோ பண்ணிக்கிறது, நீ ஏன் போறேன்னு சொல்லி அந்த வார்த்தை கேட்டுட்டு சொன்ன கூட தான் விஷயம் இல்லை நான் உங்களுக்கு சொன்னது. இல்லாட்டி எனக்கு ஒண்ணுமே தெரியும். இதே மாதிரி எத்தனை வீடியோ போட்டிக்கிறோம், எத்தனை பேர்ட்ட ஆக்கள் வீடியோ எடுத்து போடுறோம். அதாவது சரியில்லை. அல்லாக்கு அவங்க பதில் கொடுக்கணும். யார் பிள்ளை செஞ்சாலும் அல்லாக்கு பதில் கொடுக்கணும். ஊராண்ட சல்லிட வாழை இல்லாத அவங்களுக்கு ஊராட ஆக்களுக்கு கணக்கு அவங்க கட்டாயம் காட்டணும். போன வருஷமும் அவங்க இதே தான் செஞ்சாங்க. ஏடிஎம் நம்பர் ஏடிஎம் கார்டு தர போட்டு பாருங்க. சரி டேய் 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 பீஸா மக்காம்ல பிறந்தவன்டா. சும்மா அப்படி இப்படி இல்ல, பட்ட அகராதி தெரியுமா? என் உம்மட மாப்பிள்ள என் வாப்பா வந்தாலும் நான் ஒரு கேரி அகராதி.